ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான். பப்ளிக் எக்ஸாம் 2024 அது பசங்க இருக்காங்க, அதான் சிரிச்சிட்டு இருந்தேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. பப்ளிக் எக்ஸாம் 2024க்கு இன்னுமே நமக்கு 5 நாள் தான் இருக்குது. நான் ஏன் லாஸ்ட் 2 நாள் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரிவிஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எல்லாமே படிச்சிட்டிங்களா, எல்லாமே முடிஞ்சுது. ஸோ இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இதில் 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். என்னென்னா, நல்லா படிக்கிறவங்க, நல்லா படிக்க முடியாதவங்க, ரெண்டும் கட்ட மாதிரி, படித்தவங்க அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா பாதி படிச்சுட்டு பாதி ஒமிட் பண்ணியிருப்பீங்க. ஒமிட்னா படிக்க டைம் இல்லாமல் இருப்பீங்க. அண்ட் 2வது பிகினர்ஸ்னால் இன்னுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ 3வது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறனால கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பப்ளிக் எக்ஸாமுங்கிறது 12th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட், 11th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு லைஃப் மேட்டர். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, 11th ஸ்டாண்டர்ட் நினச்சிட்டு இருக்காங்க குவாலிஃபை மட்டும் பண்ணிடலாம், எப்படியோ பாஸ் மட்டும் பண்ணிடலாம். அப்படி கிடையாது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட். காரணம் என்னென்னா, 12th ஸ்டாண்டர்டில் நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னா ஒழுக்கமாக பேசிக்ஸ் கற்றுட்டு வாங்க. இது நான் என்னுடைய பர்சனல் அட்வைஸ். இதுக்கு மேலே நான் 11th பற்றி சொல்ல விரும்பலை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அது எதாவது சொன்ன அட்வைஸ் மாதிரி ஆகிடும். ஸோ உங்களுக்கு அட்வைஸ் பண்ண பிடிக்காது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 550 மார்க் எடுக்கிறதுக்கு அளவுக்கு நீங்கள் படிச்சிட்டிங்க. ஏன்னா இது மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இப்போது இந்த 2 நாளில் 25 ஆயிடுச்சு, 26, 25, 26. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். 27, 28, 29 தமிழ் படிக்கலாமா? 26. நான் 26ஆம் தேதி காலையில், 25ஆம் தேதி தமிழ் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ, 26ஆம் தேதி காலையில் தமிழ் வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். ஸோ தமிழுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு 4 நாளுக்குமே கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டால்சி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் தமிழ் எக்ஸாமுக்கு. 90க்கு 90 எடுக்கிற மாதிரி நம்ம எதாவது வழி பண்ணிக்கலாம். 11த்துக்கும் 12த்துக்கும் கண்டிப்பாக நம்ம சேனலை எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம், 2 நாள், 3 நாள், 4 நாள் தமிழுக்கு வச்சுக்கோங்க. 26 மத்தியானத்துக்கு மேலே தமிழ் ஆரம்பிச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், நாளைக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி இந்த 4 சப்ஜெக்டில் ஏதாவது லேக்காக இருப்பீங்க. அந்த 2 சப்ஜெக்ட் நாளைக்கு ஹாஃப் டே பிரித்து படிச்சுக்கோங்க. ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா, எண்ட் ஆஃப் தி டேக்கு வந்துட்டோம், எண்ட் ஆஃப் தி இயருக்கு வந்துட்டோம். எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமேல் ஏமாற்ற முடியாதுங்கிற மாதிரி பப்ளிக் எக்ஸாம் கிட்ட வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதில் 3ஆக பிரிச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, நம்ம பார்த்திங்கன்னா அந்த 80% இருக்கிறவங்க, 80% மேலே இருக்கிறவங்க, அண்டு டபுள் த சைடு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் படிச்சிருக்கேன், ஆனால் படித்ததெல்லாம் மறந்து போகுது. ஆனால் ஆல்சோ பார்த்திங்கன்னா அந்த பாதி படித்தவங்க, அந்த மாதிரி சொல்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக ஃபைனலாக சொல்ல போனால் அந்த பிகினர்ஸ். ஸோ அவங்களுக்கு ஒன்று தான் சொல்கிறேன், நீங்கள் ஹோப்பை விட்டுறாதீங்க. இப்போவும் ஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக 550 எடுக்க முடியாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல ஸ்கோரை மேட்ச் பண்ணி படிச்சிடலாம். ஒரு சிலர் இருப்பான், எக்ஸாமுக்கு முன்னாடி மட்டும்தான் நான் படிப்பேன் அப்படின்னு இருப்பான். ஸோ அது உங்கள் இஷ்டம். பட் ஆனால் ப்ரிப்ரேஷன்ஸ் ஹெவியாக இருக்கிற மாதிரி பாருங்கள். நிறைய டிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ எனிவே எதுவுமே பேசி இப்போ பிரயோஜனம் இல்லை. இந்த ஒரு 1.5 நாளாவது ஒழுக்கமாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஆல்ரெடி 14 hours படிக்க சொல்லி நிறைய பிளான் கொடுத்துருக்கேன், ஆனால் யாருமே ஃபாலோ பண்ணல. இதில் நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லாம் நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, சார் படிக்க முடியல, மோட்டிவேஷன் வீடியோ போடுங்க, டிமோட்டிவேட்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் படித்து 2 மணி நேரம் தூங்குற ஆளுங்கள்லாம் இருக்காங்களாம். ஸோ அண்ட் 2வது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஃபுட்டு, ஏதாவது போய் விளையாடுறது, இல்லை இந்த மாதிரி என்ன எனக்கு புரியல. நீங்கள் லைஃபோட டேர்னிங் பாயிண்டில் இருக்கீங்க. ஸோ இதை விட்டால் உங்களுக்கு அடுத்த ஜேர்னிங்கிறது இதை நம்பி தான் இருக்கீங்க. அப்போ அப்படி எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ இந்த வீடியோவை யாரெல்லாம் நல்லா படிக்கலையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் 550 எடுக்க முடியும்னு சொல்லலை, ஆனால் டீசெண்டாக ஒரு 400க்கு மேலேயே 420க்கு மேலேயே எடுக்க முடியும். இப்போவும் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக முடியும். 11த்துக்கும் மெயினாக. ஏன்னா 11th நினச்சிக்கிட்டு இருக்காங்க இது போதும் அப்படின்னு. 12th ஸ்டாண்டர்டை பொறுத்தவரைக்கும் கட் ஆஃப் சப்ஜெக்ட் மட்டும் கொஞ்சம் நல்லா பாருங்கள், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மட்டும். ஸோ எனிவே எல்லாமே ரெடி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கேலு, பென்சிலு, ரப்பரு, அதுக்கப்புறம் பேனா, 2 இன்க்கு பேனா வாங்கிக்கோங்க. நல்ல லீக் அடிக்காத பேனா, நல்ல பேனா வாங்கிக்கோங்க. இதெல்லாம் நான் ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லியாச்சு. ப்ரோ சர்க்கிள் வச்சுக்கோங்க, ஒயிட்னரு, மார்க்கரு, அதுக்கப்புறம் பெலிக்கனி, இதெல்லாம் கொண்டு போகக்கூடாது, யூஸ் பண்ணாதீங்க. சின்ன ஸ்கேல் வாங்கிக்கோங்க, பெரிய ஸ்கேல் வாங்காதீங்க. ஸோ ரப்பர் பேண்டு போட்டு வச்சுக்கோங்க. எல்லாம் வாங்கி வச்சு கடைசி நாள் போய் தமிழ் எக்ஸாம் அன்றைக்கி கடைசி நாள் போய் நிற்காதீங்க. இப்போவே எல்லாம் வாங்கி வச்சிங்கன்னா ஒழுக்கமாக உட்காந்து வீட்டில் உட்காந்து படிச்சுக்கலாம்.
இப்போ டிவி பார்க்குறது, அம்மா அப்பா கூட சண்டை, இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை, இல்லை எமோஷனலி ஏதாவது அஃபெக்ட் ஆகிறது, இந்த மாதிரியெல்லாம் வேண்டாம். ஒரு 1.5 மாதத்துக்கு 1 மாதத்துக்கு பல்ல கடிச்சிட்டு நல்லா முடிச்சுட்டு நல்லா ஸ்கோர் பண்ணிவிட்டு போங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் யாருமே பண்ணல. நிறைய பேர் இப்போவும் ஆசிலேஷன்லேயே இருக்கான். ஒரு சிலர் சொல்கிறான், இப்போ எனக்கு வந்து பயமாக இருக்குது, எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வீடியோ போடுங்க, ஏதாவது ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரே ஒரு மோட்டிவேஷன் தான். உங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து பேசுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து அவங்ககிட்ட பேசுங்க. என்னென்னா மனசு விட்டு சொல்லுங்கள், நான் பயமாக இருக்குது, எனக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதணும், நான் வந்து ஃபியராக இருக்கேன், நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல, நான் வந்து ஒரு மோட்டிவேஷனாக உங்கள்கிட்ட கேட்க வந்தேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு அன்பாக ஒரு 4 வார்த்தை பேசுங்க. கண்டிப்பாக அவங்க ஃப்ரீயாக இருக்க டைமில் பேசுங்க. கண்டிப்பாக ஆறுதல் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறதே அப்பா அம்மா மட்டும்தான். இந்த சேனலு, யூடியூப் சேனலு இதெல்லாம் பார்க்குறீங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க தான். ஸோ அவங்க ஆசீர்வாதம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எக்ஸாம் வந்து கிட்ட வந்துருச்சு. கொஞ்சம் வைப்ரேஷனில் இருப்பீங்க. யாருமே பயப்படணும்னு அவசியம் இல்லை. நம்மளை மாதிரி பல சேனல்ஸ் இருக்குது. இம்பார்ட்டன்ட் கொஷின் அது இதுன்னு போட போகிறாங்க. டைமை வேஸ்ட் பண்ணாமல் படிச்சிங்கனால ஈஸியாக 425க்கு மேலே எடுத்துடலாம். யாருமே பயப்படணும் அவசியம் இல்லை. ஒருவேளை 550 எடுக்கிற கேரக்டராக இருந்தீங்கன்னா ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் 550 இல்லை 580க்கு மேலே எடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் கடவுளை. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் மொக்கப்பட விரும்பலை. என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம வந்து தோத்துட்டோன்னு நினச்சி, நம்ம வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் நம்ம மார்க் எடுக்க மாட்டோம், கெமிஸ்ட்ரியில் எப்படி நான் கஷ்டப்படுறேன் அதனால் மார்க் எடுக்க மாட்டேன், ஃபிசிக்ஸில் கஷ்டப்படுறேன், மேக்ஸில் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் இருக்கும், நான் இது வந்து படிக்கவே மாட்டேன், கஷ்டமாக இருக்குது, நான் வந்து தோற்றுருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தோற்றுருவீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பாசிட்டிவாக உங்கள் மைண்டை ஏமாற்றி வைங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அந்த ஏமாத்துகிற விஷயம் கண்டிப்பாக வரணும். மனசை தட்டி கொடுத்துக்கோங்க. நான் என்ன எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நேரமாக எந்திரிக்கணும், உணவு முறைகளை மாற்றணும், வெளியே சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் எல்லா வீடியோவிலும் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து இங்கிலீஷ்க்கு இதுபடி, தமிழுக்கு இதுபடி, மேக்ஸுக்கு இதுபடி, ஃபிசிக்ஸ் இதுபடின்னு சொல்கிற டைம் கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் போட்டாச்சு, வந்து படிங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பட் ஆனால் வந்து இந்த தமிழ் நான் சொன்ன மாதிரியே 4 வீடியோ போடுறேன், 26 வீடியோ போடுறேன். அந்த லைனாக பார்த்துட்டு வாங்க. எல்லா விஷயமும் நம்ம சேனலில் வரும். 2 மார்க்கு 4 மார்க் 7 மார்க்கெலாம் என்ன பண்ணணும், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் வரும். 11th ஜாயின்ட் ஆகிக்கோங்க. அண்ட் இங்கிலீஷை பற்றி ஒரி பண்ணாதீங்க, நான் முதல்ல சொல்லிட்டேன். 3 நாள் லீவ் இருக்குது. ஸோ 11th லீவ் இருக்குது. கண்டிப்பாக ஒரு பெரிய பிளானோடு இருக்கேன். அதுக்கு நீங்கள் என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லேயும் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஆனால் அதில் தான் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வர்றதில்லைன்னு சொல்கிறீங்க. ஸோ எனிவே எனக்கே கொஞ்சம் ஷிவரிங்காக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க. நான் ஷிவராகிறது இவ்வளோ பேர் நம்ம சேனலில் பார்க்குறாங்க, நல்லபடியாக எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வரும்னு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம். எல்லாமே பாசிட்டிவாக தான் வரும். பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாம் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் வீடியோ ஃபார் அட்வைசிங். அண்ட் ஆல்சோ இந்த 550+ லாஸ்ட் 2 நாள் எடுக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாமே இதெல்லாம் லாஸ்ட் வீடியோ தான். இதே மாதிரி இன்னொரு வீடியோ போட்டிருப்பேன். பட் இது கடைசி. ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீலாம் ஏதாவது எக்ஸாமுக்கு டிப்ஸ் சொல்கிறது தான், எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறது தான், அவ்வளோதான். ஸோ தயவுசெய்து கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கோங்க. ஏமாற்றாதீங்க பேரண்ட்ஸை. அவங்க ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ மார்க் பையன் எடுப்பான், இவ்வளோ மார்க் பொண்ணு எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கனவில் இருக்காங்க. அதை ஏமாற்றிடாதீங்க. கண்டிப்பாக நெகட்டிவிட்டியாக நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிமோட்டிவேஷனாக இருந்தால், இல்லை யாராவது பயந்துட்டு இருந்தால் அனுப்புங்க. கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.